அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் prelims and mains பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் क्वेश्चंस வந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன क्वेश्चंस இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், who is known as Indian Picasso அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியாவின் பிக்காசோ என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பிக்காசோ அப்படின்னா ஒரு பெயிண்டர், இத்தாலியை சேர்ந்த ஒரு பெயிண்டர். ஸோ இந்தியாவோட பிக்காசோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்புல் ஃபிடா ஹுசைன் அவர்கள் தான் வந்து இந்தியாவோட பிக்காசோ அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக இவரை பத்தி நம்ம செய்தியில பார்க்குறோம்னா இவரோட பெயிண்டிங் ஒன்று நியூயார்க்ல நடந்த ஆக்ஷன், ஏலம் விடுவாங்களே, அதுதான் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அந்த ஆக்ஷன்ல இவரோட பெயிண்டிங் வந்து இந்திய மதிப்புப்படி 118 கோடிக்கு வந்து ஏலம் போயிருக்கு. சரிங்களா? ஸோ இந்தியாவிலிருந்து ஒரு பெயிண்டிங் இவ்வளோ ப்ரைஸுக்கு வந்து ஏலம் போனது இதுதான் முதல் முறையா. 118 கோடிக்கு எம்எஃப் ஹுசைனோட பெயிண்டிங் வந்து வெளில போயிருக்கு. சரிங்களா? ஸோ அதனால தான் இவரை பற்றி பார்க்குறோம். இவரோட சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹீஸ் இந்தியன் பிக்காசோ. சரியா? அடுத்தது, which corporation will home deliver birth and death certificates for the first time in தமிழ்நாடு? தமிழகத்தில் முதல் முறையாக வீடு தேடி பிறப்பு இறப்பு சான்றிதழ்களை வழங்க எந்த மாநகராட்சி முடிவு செய்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த மாநகராட்சி அப்படின்னு பார்த்தோம்னா தஞ்சை மாவட்டம், தஞ்சை மாநகராட்சி இதை பண்ண போறாங்க. சரியா? அடுத்தது, சூஸ் த இன்கரெக்ட் பேர். ஸோ என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா எப்பெல்லாம் டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்திருக்கு அந்த கமிஷன் என்னென்ன தொகுதிகளை ரெக்கமெண்டேஷன்ஸ்ல கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறது. ஸோ டீலிமிட்டேஷன் கமிஷன் அப்படிங்கிறது நமக்கு ஒவ்வொரு சென்சஸ்க்கு அப்புறமே வருது இல்லையா? ஸோ அதன்படி பார்க்குறப்ப என்னென்ன ஆர்டிகல்ஸ்லாம் ரிலேட் ஆகி வருதுன்னா ஆர்டிகல் 81 ரிலேட் ஆகி வரும். 81 அப்படிங்கிறது நமக்கு காம்போசிஷன் ஆஃப் லோக்சபா. அடுத்தது ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது 82. 170 அப்படிங்கிறது காம்போசிஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 329, அதாவது எலக்டோரல் மேட்டர்ஸில் சுப்ரீம் கோர்ட் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. 330 பார்த்தோம்னா SC/ST ரிசர்வேஷன் இன் லோக்சபா. 332 அப்படிங்கிறது SC/ST ரிசர்வேஷன் இன் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. சரியா? இந்த ஆர்டிகல்ஸ்லாம் தான் நமக்கு டீலிமிட்டேஷனோட ரிலேட் ஆகி வரும். சரிங்களா? ஒவ்வொரு சென்சஸ்க்கு அப்புறமா டீலிமிட்டேஷன் கமிஷன் வரும். ஓகேவா? அந்த கமிஷனில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து இருப்பார். அடுத்தது பார்த்தீங்கன்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருப்பார். அப்புறம் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர்ஸ்லாம் வந்து இருப்பாங்க. சரியா? இந்த கமிஷன் தான் நமக்கு அந்த தொகுதிகளை மறுவரையறை செய்வாங்க. ஆக்சுவலி டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராசஸ் ஆஃப் ஃபிக்ஸிங் த நம்பர் ஆஃப் சீட்ஸ் அண்ட் பவுண்டரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராசஸ் ஆஃப் ஃபிக்ஸிங் நம்பர் ஆஃப் சீட்ஸ் அண்ட் பவுண்டரிஸ். ஓகேவா? எவ்வளோ தொகுதிகள், அந்த தொகுதிகளுடைய எல்லை என்ன அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுறது தான் டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்தியாவில் மொத்தம் 4 டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டீலிமிட்டேஷன் கமிஷன் எவ்வளோ தொகுதிகளை ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 494 தொகுதிகளை ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் 489 சீட்டுகளுக்கு முதல் தேர்தல் நடந்திருக்கும். அதுக்கப்புறமா டீலிமிட்டேஷன் கமிஷன், அந்த கமிஷன் 494 அப்படிங்கிற நம்பரை சொல்லியிருக்கும். செகண்ட் டீலிமிட்டேஷன் கமிஷன் 522 நம்பர் அப்படிங்கிறத கொடுத்துருக்கும் லோக்சபா சீட்டு. 1973 வந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் 543 அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. 2002 அதே தான் 543 தான் வரும். சரிங்களா? ஸோ 4மே கரெக்டான பேர் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது, the only genetically modified field crop allowed to be cultivated in India அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியாவில் பயிரிட அனுமதிக்கப்பட்ட ஒரே மரபணு மாற்றப்பட்ட வயல் பயிர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிடி காட்டன் மட்டும்தான் அனுமதிச்சிருக்காங்க. ஜிஎம் மஸ்டர்டுக்கு வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி அப்படிங்கிற இந்த அமைப்பு அப்ரூவல் கொடுத்தாலும் இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போடப்பட்டிருக்கு. அந்த வழக்குக்கான இறுதி விசாரணை அப்படிங்கிறது அடுத்த மாதம் நடக்க போகுது. அந்த ஒரு பின்னணியில் நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஜிஎம் மஸ்டர்டும் அலோவ் பண்ணியிருக்காங்க, ஆனால் இன்ன வரைக்கும் அதை பிளான் பண்ண கிடையாது. சரிங்களா? ஏன் இன்னும் அதை பயிரிடாமல் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போயிட்டு இருக்கு. அதனால லாஸ்டா, which of the following became the first state in India to establish a commission for welfare of senior citizen அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பின்வருவனவற்றில் இந்தியாவில் முதலில் மூத்த குடிமக்கள் நலனுக்காக ஒரு ஆணையத்தை நிறுவிய மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மூத்த குடிமக்கள் நலனுக்காக ஒரு ஆணையம் எங்கே வரப்போகுது அப்படின்னா கேரள மாநிலத்தில் வரப்போகுது. சரியா? ஸோ இன்னைக்கு 5 questions பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.